வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கமாகும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் புனித மாதம், இப்படி எல்லா மதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் கோள்களின் நிலை: மார்ச் 1 அன்று ரிஷபத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய், வக்ரகதியில் கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன். பின்பு மார்ச் 18 புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கும், மார்ச் 29 சனி இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கும் செல்லவிருக்கிறார்கள். மார்ச் 15 அன்று சூரியன் மிதுனத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மார்ச் 2 சுக்கிரன் வக்ரகதியாகிறார். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். உப ஜெயஸ்தானத்தில் கேது, ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, புதன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார்கள். மார்ச் 15 அன்று சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும், மார்ச் 18 அன்று புதன் வக்ரகதியாகி ஆயுள் ஸ்தானத்திற்கும், சுக்கிரன் வக்ரகதியாகி மீனத்திலேயும் சஞ்சரிக்கவிருக்கிறார்கள். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த மாத இறுதியில் அஷ்டம சனியாக இருந்து எல்லா வகையிலும் பண விரயத்தையும், தடை தாமதங்களையும், மனதில் அமைதியின்மையையும், குடும்ப குழப்பத்தையும், ஜீவன தொழில்களில் அதிருப்தி போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். அவையாவும் விலகி நிம்மதியடையவிருக்கிறீர்கள். முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை லாபாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்திலும் குரு லாபஸ்தானத்திற்கும் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் நிதிநிலை சீராகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று அதிக கவனமுடன் செயல்பட வேண்டியிருக்கும். 10ஆம் இடத்தில் அதிபதியான விரயத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும், அவர் 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதியுமாவார். எவ்வளவு பணம் வந்தாலும் அவை எளிதாக கரைந்து போகக்கூடிய நிலைதான் நீடிக்கிறது. தொழில் வியாபாரம் மந்தகதியிலேயே நடைபெறும். வேலை செய்பவர்கள் இந்த மாத இறுதியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி நிம்மதி அடைவீர்கள். 7ஆம் இடத்தின் அதிபதி சனி 8இல் மறைவதால் கணவன் மனைவி உறவு இந்த மாத இறுதி வரை புரிதல்கள் இல்லாமலேயே தொடரும். 2ஆம் அதிபதி சூரியன் 8இல் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் குடும்பத்தினருக்காக செலவுகள் கூடும். அதிருப்தி நிலை நீடிக்கும். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் வருவாய் சீராகவே இருக்கும். விரய செவ்வாயும் விரயத்தின் அதிபதி புதனும் நல்ல நிலையில் இல்லாததால் செலவுகள் வருவாயை விட உயரக்கூடிய வாய்ப்புள்ளதால் கவனம் வேண்டும். தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் வருவாய் மந்தமாக இருந்தாலும் எதிர்பாராத விரயங்களால் கையில் பணம் நிற்காமல் சிரமப்படுவீர்கள். மார்ச் மாதம் முடியும் போது இந்த நிலைகளில் மாற்றம் உண்டாகும். 6ஆம் வீட்டின் அதிபதி குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் தேக ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை சந்திக்கலாம். ஒரே மாதிரியான நோய் தொற்று ஏற்படும் பட்சத்தில் அதற்கு காரணங்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பது நல்லது. கணவன் மனைவி புரிதல்கள் இல்லாமல் காணப்படும். இந்த மாதத்துடன் மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களால் முடிந்தவரை உதவிகளை செய்வீர்கள். உறவினர்கள் சிலர் உங்கள் உதவிகளை கோரலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பழைய கடனை அடைப்பீர்கள். பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. காதல் உறவுகளில் சில மனக்கசப்புகளை சந்திக்கலாம். ஒருவரின் மேல் ஒருவருக்கு அவநம்பிக்கை ஏற்படும் விதத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் அமையும். தொழில் வியாபாரம் போன்றவற்றில் 10ஆம் வீட்டின் அதிபதியும் புதனும் சாதகமற்று சஞ்சரிப்பதால் மந்த நிலையிலேயே தொழில்கள் தொடரும். புதிய முதலீடுகள் செய்வதை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது.
வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதன் மூலமாக தொழிலை மேம்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. திடீர் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு கையில் இருக்கின்ற பணம் கரைந்து போக வாய்ப்புண்டாகும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் மாதமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த பல விஷயங்கள் விலகி போக வாய்ப்பிருக்கிறது. வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வு, இடமாற்றம், புதிய வேலைகள் ஆகியவை உண்டாகும். தடை தாமதங்கள் விலகி நிம்மதி பெறுவீர்கள். மாணவர்கள் தங்கள் குறிக்கோள்களை அடைய செய்யும் முயற்சிகள் வெற்றி ஏற்படும். கல்வியில் உங்களுக்கு பெற்றோர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் கல்வியில் நீங்கள் பீடு நடை போடும் மாதமாக மார்ச் மாதம் அமையும். அரசியல்வாதிகள் தங்கள் ராஜதந்திரத்தால் புதிய பதவிகளை பெறுவார்கள். மார்ச் 15க்கு பிறகு உங்கள் முன்னேற்றங்கள் மற்றவர்களின் ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் அமையும். கலைஞர்கள் சில தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கும். இந்த மாதத்தின் இறுதியில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெகுஜன ஆதரவை பெறுவீர்கள். போட்டியாளர்களின் இடைஞ்சல்கள் அகலும். இந்த மாதம் சில இனங்களில் நன்மைகளும் சில இனங்களில் அசுவ பலனும் ஏற்படும். கலவையான பலன்கள் நடைபெறும். அஷ்டம சனியிலிருந்து விலகப் போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியே. இந்த மாதம் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.